விஜயசூர்யா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா அவர்கிட்ட வாட்ஸ்அப்ல இவருமே கேட்டிருக்காருன்னா, சார் நான் எனக்கு வந்து புது ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காங்க. நம்ம எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணலாம்? நீங்க சொல்லுங்க, ஃப்ரீ டைம்ல இருக்கு சொல்லுங்க சார், டிஸ்கஷனுக்கு வரேன். அவரே தான் அந்த மெசேஜ்ல போட்டிருக்காரு. அதுக்கு வந்து விஜயசூர்யா அவர்கள் என்ன தெளிவா போட்டிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி சார் அவர் சார் இந்த மாதிரி உங்க கதை நல்லா இருக்கு, பட் உங்களுடைய ஸ்கிரீன் பிளேவும் அப்புறம் என்ன டயலாக்ஸும் எனக்கு பிடிக்கல. அதனால நீங்க வேற ஹீரோ வேற நடிகரை பார்த்துட்டு போங்க அப்படின்னு இவரு என்ன பண்ண தேங்க்யூ சார்னு போட்டார். என்னுடைய கேள்வி டிஆர் பாலா கிட்ட என்னன்னா, லாஜிக்கா கேட்கிறேன், மெசேஜ் போடுறதுக்கு முன்னாடி நீங்க அவரை பார்த்திருந்தீங்க அப்படின்னா அவர் தான் உங்களை நடக்க விட்டார்ல. நீங்க தான் அப்படியே அப்படியே மனசு வந்து அவ்வளவு மாதிரி சீன்லாம் போட்டீங்கல்ல. அப்புறம் ஏன் மறுபடியும் எனக்கு புது ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காங்க, என்கிட்ட படம் பண்ணுங்கன்னு கேட்டீங்க? ஓகேவா? இதே அவர் வந்து மெசேஜ் போட்டதுக்கு அப்புறம் இவர் போயிருந்தாருன்னா, அவர் தான் முதல்ல தெளிவா சொல்லிட்டாரு. மெசேஜ் போட்டாரு, எனக்கு அந்த படம் பண்ண விருப்பம் இல்லை, வர வேணான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்கு நீங்க திரும்ப போறீங்க? நீ வந்து ஒரு விஷயத்த சொல்ற, அதுக்கு இந்த அந்தனன்னு ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒண்ணு பேசுறான். அந்த இப்ப நீங்க சொன்ன அந்த வீடியோல நான் கேட்கிறேன், எப்படி சொல்றாருன்னா, நான் வந்து ஏதோ ஒரு ஹீரோன்னு தானே சொன்னேன். எஸ் சூர்யா வந்து அவரே வந்து அவசரப்பட்டு இது கொடுத்தா நான் என்ன பொறுப்புன்னா, அவர் அந்தனன் வெளிப்படையா பேர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்றாரு. அவருடையும் இந்த டிஆர் பாலா அனுப்பல. இப்ப அந்தனன் வந்து எஸ் சூர்யா அவருடைய பேரை சொன்னதுக்கு அப்புறம் எஸ் சூர்யா அவர் என்ன பண்றாருன்னா, அவர் பக்கம் இருக்க நியாயத்தை அவர் கமிச்சிட்டார். இந்த பிரஸ் மீட்ல வந்து கேட்கறாங்க, சார் இந்த மாதிரி எஸ் சூர்யா சார் தான் அந்த ஹீரோன்னு சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, யாரும் சொல்றதுக்கு நான் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்னு அவன் சொன்னானா இல்லையா? எஸ். நீ ரொம்ப யோக்கியமா இருந்தீங்கன்னா, நீ அவ்வளவு நல்லவனா இருந்தீங்கன்னா அங்கேயே நீ சொல்லியிருக்க வேண்டியது தானே. படம் எப்படின்னா இப்படி சிம்பத்திலே போயிடலாம், படம் ஓடிடும், ஏதாவது பண்ணுவாங்கன்ட்டு. இப்ப படம் ஓடலன்ன உடனே என்ன ஆகி போச்சுன்னா, சரி பழிய தூக்கி யார் மேல, நான் தான் சொன்னேன், அவன் வந்து பழிய வந்து யார் மேல போடுறதுன்றதான் அவன் பார்க்க